ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தான் மனசில் இருந்த குழப்பத்தையோ கேள்விகளையோ சேதுக்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நீ கவலையே படாத, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை அன்பை தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் சேதும் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தாமரை அதாவது காமிஸ் பிச்சை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு தேவையான வளகாப்பு ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கருப்பு இருந்துட்டு, அப்போ தான் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், அப்படி இருந்தோம் நீ ஏன் அப்போ தான் திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்க? இங்கே பாருடா, என்னோட பேத்தியோட வளகாப்புடா இது, அதனால் இதில் ஒரு குறை கூட வந்துடக்கூடாது, அதனால தாண்டா உங்ககிட்ட படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாச்சும் குறை வந்துடுச்சு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம அப்போ தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் நம்ம சித்ராக்கும் பயங்கரக்கும் வருது. இங்கே பாருமா, நம்ம மேலெல்லாம் துளி கூட அதாவது பாசமோ இல்லை அக்கறையோ இல்லை, ஆனால் இப்போ வந்தவளுக்காக எவ்வளோ அக்கறையும் பாசமாக காட்டுறாங்க பாருமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை சும்மாவே விடக்கூடாதுடி, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து தாமரையும் சாவித்திரியும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தடுப்புடலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பத்தா கிட்ட, என்னம்மா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இதெல்லாம் அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த வீட்டில் தானே இருக்க, எப்பா பாரு ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி நான் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் தெரியும், அப்பப்போ வெளியே வந்து போனாதாண்டி அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா சொல்லுமா என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்றாங்க. மா என்னம்மா சொல்ற, வளகாப்பா, அவளுக்கு 7 மாசம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி இது 7வது மாசம் நடந்துகிட்டு இருக்குடி, அதனால தாண்டி அவளுக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்தியும் அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ராஜங்கத்துக்கிட்ட போயிட்டு, சம்மந்தி நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்க சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, நாளைக்கு வந்திருந்தா கூட ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை சம்மந்தி, என்னோட பொண்ணோட வளகாப்புக்கு நாங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதனால தான் சம்மந்தி இப்போ கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறாங்க. போன உடனே, தமிழ், உன்னை இப்போ இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, உன்னோட மனசை நீ மாத்திக்க மாட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அந்த சுயமரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தையால் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பியோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன்டி. ஒரு தாயா நீ இப்படி வாழ்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ ஒரு புள்ளியை பெற்று அதாவது உன் புள்ளைக்கு இப்படி ஒரு நிலமை வந்து நீ அப்போ யோசிப்படி என்னோட நிலைமை என்னன்னு, இப்போ தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இங்கே பாருமா, நீ கவலைப்படாதம்மா, இனிமேல் நான் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், ஆனால் அதாவது நான் இனிமேல் இந்த வீட்டில் அசிங்கப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேமா, என்னோட புள்ளியை தூக்கிட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், சண்டை சச்சரவுன்றது குடும்பத்தில் இருக்க தான் செய்யும், அதுக்காக நீ பேகை தூக்கிட்டும் புள்ளியை தூக்கிட்டும் வர முடியுமா, அதெல்லாம் ரொம்ப தப்புடி, திரும்ப நல்லா தானே வாழ்ந்து இப்போ தான் நல்லா வாழ்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே எதுக்காகடி நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் இந்த மாதிரியெல்லாம் பேசலை, எனக்கு 5 வகையான சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு நாளைக்கு வருவேன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கே வந்துட்டேன், என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, என்னால் அங்கே இருக்கவே முடியலடி, உன்னை பார்க்காம இப்போது உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சடி, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தாண்டி கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே என்ன வளகாப்பு ஏற்பாடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க போல, இதெல்லாம் வேண்டாம்னு உனக்கு சொல்ல தெரியாதா, போன வளகாப்புல தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, இப்போ இந்த வளகாப்புல என்ன நடக்கிறதுக்கு இருக்குதோ தெரியலையே, இவ எந்த பித்தலாட்டத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி மனசை காயப்படுத்தவும், இதை கேட்டுட்டு வசந்தி இருந்துட்டு, என்னம்மா என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்ன வாய் நீண்டுக்கிட்டே போகுது, நீங்கள் பண்ணதை தானே சொல்லி காட்டிட்டு இருக்கோம், இப்போ இவ இது ஏதோ ஒரு மாதிரி கோவமா பேசுறீங்க, இந்த மாதிரி கோவமா பேசுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு கோவமா பேசவும்,
இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு ஏதோ ஒரு சமயத்தில் அப்படி ஒரு தப்பை பண்ணிடுச்சு தான். அதுவும் என்னோட பொண்ணு சொல்லலை, நான் தான் அந்த பொய்யை வந்து சொன்னேன். ஆனால் அந்த பொய்யை வீட்டில் சொல்ல முடியாமல் அத்தனை நாளாக என்னோட பொண்ணு வீட்டில் அந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, சும்மா நிறுத்துமா, இந்த குடும்பத்தில் இருந்து எல்லா சொத்தையும் தான் பக்கம் வளைச்சு போட்டு போயிடலான்றதுக்காக தானே உங்கள் பொண்ணை இப்போது சேது கூட சேர்ந்து வாழ சொன்னீங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம யாரு வசந்திக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க. சேது அப்படியே ஃபோனை கீழே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ போன வருஷம் இந்த மாதிரி எவ்வளோ அசிங்கப்பட்ட, இந்த மாதிரி என்னடி பொய்யை மறைச்சி வச்சிருக்க, நீ சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ சேது கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சது இந்த சொத்தை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ண. எனக்கு தெரியும்டி, நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு. சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சீனை போட்டுக்கிட்டு இருந்து, இப்போ எல்லாரும் இவளை கெஞ்சிட்டு அப்புறம் இவளை ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு சீனை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாளடி அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சேதுக்கும் பயங்கர கோவத்தில் மேலே வராங்க. மேலே வந்த உடனே நம்ம சாவித்திரியும் தாமரையும் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, வா சேதோ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சேதோ, இந்த வளகாப்பில் ஏதாவது பொய் சொல்லி வச்சிருக்காளான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 4 பேர் வந்து நம்மளுக்கு அசிங்கமாயிடும்ல, போன டைம் மாதிரி இந்த டைம் நடந்தால் கண்டிப்பாக நம்ம வெளியே தலை காட்ட முடியுமா, இல்லை நம்ம வெளியே போயிட்டு 4 பேர் கூட பேச தான் முடியுமா, அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் இவகிட்ட பேசி வச்சுட்டோன்னா நம்ம நாளைக்கு யாருக்கிட்டையும் அசிங்கப்பட தேவையில்ல. அதனால தான் சேதோ இவகிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீயும் வா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கர கோவத்தோட நம்ம தாமரையை ஒரே அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சேதோ, என்னோட பொண்ணை எதுக்காக நீ அடிச்ச, என் பொண்ணு கேட்டதுக்கு நியாயம் மேல கேள்வி தானே, அவளை எதுக்காக அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், தமிழ்ச்செல்வி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது, உங்களுக்கு புத்திய வராதான், எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, உன்னோட அத்தனை கூட நீ மனசுல நினைச்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை விட நான் நல்லா தான் நடந்துக்கிறேன். இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை யாருமே பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு சேதோ, உன் பொண்டாட்டி லட்சணத்தை தான் சொன்னேனே தவிர நான் வேற எதுவும் தப்பாலாம் சொல்லலை. என் பொண்டாட்டி லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களை யாரும் இதை பற்றி கவலைப்பட சொன்னது? இங்கே பாருங்கள், திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, சும்மா இந்த மாதிரி சேது இருக்கான்னு நடிச்சுட்டு நீல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காதடி. இந்த மாதிரி நீ சேதுவை வர சொன்னது, கால் பண்ணி வச்சது எனக்கு எல்லாமே தெரியும்டி. தெரிஞ்சதுனால தாண்டி உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேசின பேச்சுக்கு நானே உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும், ஆனால் அது சரியாக இருக்காதுன்னு தான் இப்படி என்னோட புருஷனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, எத்தனை நாளைக்கு இது நீடிக்குன்னு நானும் பார்க்குறேன், நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒன்றா இருப்பீங்களோன்னு பார்க்குறேன். என்னத்தை இப்போ தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு ஒன்று சேர்ந்துருக்கோம், ஆனால் அதில் மண்ணை வாரி போடுற மாதிரி இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இத்தனை நாளாக உங்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா, என்ன புதுசாக இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாலாமே, இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியல இவளுக்கு, ஏதோ சுயமரியாதை தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருந்தவ இப்போ அவ சுயமரியாதை தூக்கி கிணத்துல எரிஞ்சிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தாமரை, என்ன அடி வாங்கினது பத்தாதா உனக்கு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே ரொம்ப அசிங்கப்பட்டே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தாமரை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட, இங்க பாருமா, இவங்க 2 பேரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, என்ன எப்படி அடிச்சான் தெரியுமா, நான் திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, ஆனா என்னோட சேது மாமா, நான் கொஞ்ச நாள் என்னோட
மாமாவை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் இப்போது என்னோட மாமாவை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு தாம்மா வருது. இப்போது எனக்குன்னு இப்போ ஒரு ஆள் இருக்காருல்ல, காமேஷ் பிச்சை, அவரை நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக இவங்களை எல்லாருமே உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். இவங்களை என்னோட கால் செருப்பை துடைக்க வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, உண்மையாவாடி? கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், நீ கவலையப்படாத. நீ காமேஷ் பிச்சைவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும்டி. அதுவும் இந்த ராஜாங்கத்தை இந்த பதவியிலிருந்து நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இந்த வளகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜாங்கம், என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லாத்தா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட பொண்டாட்டியே திரும்பவும் என் வீட்டுக்கு வர மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அவங்க தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மோகனா, இதே வார்த்தையை வேற யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீ அது எதுவுமே பண்ணாமல் இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவங்க பொண்டாட்டியாக இருந்தவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே நான் எதுக்காக கோவப்படணும்? அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு புள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே நான் உங்களுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு, மோகனா, நீ என்னோட செல்ல மருமகடி, உன்னை நினச்சாவே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா? நீ என் வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாவை கொஞ்ச நேரம் அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர், தனம், அதுக்கப்புறம் நம்ம காவியா எல்லாருமே வந்து, அப்போ தான் இங்கே பாருங்கள், அப்போ தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாச்சும் மாற்றணுமா, ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக இது எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக தமிழோட வளகாப்பை கொண்டாடுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி இருந்துட்டு காவியா கிட்ட, இங்கே பாருமா காவியா, உனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அதனால் என்னோட பையன் கூட சேர்ந்து நீ வாழ ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூசகமாக கேட்கவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் புள்ளி அவங்களுக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியல, ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை உங்களுக்கு. இப்போது உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு ஆசை வேறப்படுறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பையனை ஒழுங்கானவனாக மாற்ற பாருங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு சித்ரா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக வருது. அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அவள் உயிரோடே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம தமிழை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு இந்த பக்கம் ஏதாச்சும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் தமிழ்ச்செல்விக்கு எதிராக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த வளகாப்பில் என்ன ஆகிறதுக்கு இருக்காங்களே தெரியல, அவ்வளோ பக்கம் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையான்றதான் இந்த கதையே. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமிஸ் பிச்சு இருந்துட்டு நம்ம சாவித்திரிக்கு தாமரைக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, இப்படி நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காதல் மூடில் போயிடுறாங்க நம்ம தாமரை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஈஸ்வரி இருந்துட்டு ஒரு பிளானை போட்டுடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, இப்போ உலகத்தில் இருக்கிறதுனால தானே அந்த சேது இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான், அதனால் இந்த கதையை இப்போயே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளுறதுக்காக 4 ரவுடிங்களையும் செட் பண்ணிடுறாங்க. நம்ம போஸ் கிட்ட போயிட்டு, அங்கே பாருடா போஸு, நான் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீ இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலையே படாதம்மா, நம்ம ஏதாச்சும் பண்ணி இவளை உயிரோடு வைக்கக்கூடாதுமா, இவளை நம்ம சாமடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே மகாராணி மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக, தமிழ் உன்னை பார்த்தாவே ஒரு ராணி மாதிரி இருக்குது தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கிற, நம்ம பாப்பாவும் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 3 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், 3 இல்லை 4 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேரா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இல்லை தமிழ் சும்மா சொன்னேன், சும்மா சொல்லி பார்த்தா நீ என்ன
பண்ணுறியோன்னு என்ன பண்ணுறியோன்னு பார்க்க தான் நான் இப்படிலாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சின்ன குழந்தைத்தனமாக பண்ணவும் இதை பார்த்துட்டு இருந்த தமிழ் இருந்துட்டு, "என்னங்க, நீங்க என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "என்ன சேதோ, என்ன தமிழ்ச்செல்வி கிட்ட காதுல பேசிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கப்பா, என் தமிழு என்னோட பொண்டாட்டி எவ்ளோ அழகா இருக்கான்னு பாருங்கப்பா. அவள பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லவும், "அப்படியாய்யா? இத்தன நாள் தமிழ்ச்செல்வி இங்க தானேய்யா இருந்தா? இத்தன நாளா ரசிக்காம இன்னைக்கு என்னய்யா புதுசா ரசிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லப்பா, இத்தன நாளா என்னோட பொண்டாட்டி என் கண்ணுக்கு வேற மாரி தெரிஞ்சா. ஆனா, இன்னைக்கு வேற மாரி தெரியிறாப்பா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "என்னையா சேது, என்ன எல்லாம் மூக்குல அ எதையோ வச்சு பேசுற மாரியே பேசிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லவும், "இல்ல அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்புல நம்ம போஸுக்கு கால் பண்றாங்க. "போஸு, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியா? இப்போ என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ கவலையே படாத. கரெக்ட்டா அவளுக்கு நலங்கு வைக்கும்போது எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சுட்டேன். அது நலங்கு வைக்கும்போது கண்டிப்பா அவ உயிரோடு இருக்கவே மாட்டா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா சொல்ற நீ? இங்க பாரும்மா, அவ கட்டியிருக்க புடவையில நான் ஒரு மருந்த தடவியிருக்கேன். அந்த மருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விளக்கோ, என்னமோ ஏதாவது எரிஞ்சா கண்டிப்பா அந்த அந்த புடவையும் தீப்பிடிச்சு எரியும். கண்டிப்பா யாராலயும் காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம அ ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். "டேய் பௌசு, இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துராதுல்ல. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துராதே" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு, "இங்க பாரும்மா, யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரவே வராது. நீ கவலையே படாத. சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஆ ய அதாவது "என்ன சேதோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதாவது யாரு நம்ம ஈஸ்வரிக்கு ராஜாங்கம் பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சது. "சரி போஸு, அவங்க பெரியப்பா வந்துருச்சு, பெரியப்பா வந்துட்டாரு. அதனால நீ அப்புறமா ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வளகாப்பு வழக்கம் போல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டு அ அதாவது விளக்குலலாம் எண்ணெய ஊத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழோட உயிர் போக போதே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா வந்துட்டு, "மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதும்மா. எனக்கு ஏதோ மனசு படபடபடன்னு இருக்குதும்மா" அப்படின்னு சொல்லவும், "என்னடி சொல்ற நீ? உனக்கு ஏன்டி படபடன்னு இருக்கு?" "இல்லம்மா, நம்ம மாட்டிப்புக்கணும்னு எனக்கு தோணுதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய், நீயே மூஞ்ச இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டி விட்டுருவ போலயே. இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதடி. அப்புறமா நாமளே மாட்டி குடுத்த மாரி ஆயிடும். அதனால நீ கொஞ்சம் நார்மலா இருக்க பாருடி" அப்படின்னு சொல்றாங்க. என்னால இருக்க முடியலம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு நெனச்சாவே எனக்கு அவ்ளோ பயமா இருக்குது" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, இந்த வீட்ல நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு நெனச்சா, அந்த தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அதனால நம்ம இத பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதும்மா. எனக்கு புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம இந்த அளவுக்கு போணுமா? எனக்கு இந்த அளவுக்கு போக வேண்டான்னு தோணுதும்மா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் தெரிஞ்சுக்கோ. இங்க பாரும்மா, உனக்கு கோவம் வந்தாலும், கோவம் வரலனாலும் என்னோட பயம் இதுதாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப அ ரொம்ப 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 ஒரு சந்தோஷமா நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "தமிழே, நான் ஃபர்ஸ்ட்டு உனக்கு நலங்கு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பூசாரி இருந்துட்டு அதாவது மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு, அதாவது இந்த குடும்பத்தில இருக்கிற யாராவது ஒரு பெண்கள் வந்து, "இந்த விளக்கெல்லாம் ஏத்தி வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு, ஈஸ்வரிக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள ரொம்ப அ என்ன சொல்றது? உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே இருக்காங்க. "ஐயய்யோ! நம்ம மாட்டிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சுக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, நம்ம மாட்டிக்க கூடாது. அந்த தமிழ்ச்செல்வி உயிரோடே இருக்கக்கூடாது. அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க சுதந்திரமா இருக்கவே முடியாது. ஒரு மாரி அடிமை மாரி தான் இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு முன்னாடியே நாங்க வந்தோம். ஆனா இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்க ஒரு அடிமை மாரி தான் இருக்கோம். ஆனா இவ வந்ததுலேருந்தே ராணி மாரி தான் இருக்கா. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்க இத பண்ணியிருக்கோம். கடவுளே, நீ தான் எப்படியாச்சும் இத காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு
அந்த கடவுள் இருந்துட்டு நம்ம சாவித்திரிக்கு துணை நிற்பாரா, இல்லை நியாயத்து பக்கம் துணை நிற்பாரா, இல்லை அநியாயத்து பக்கம் துணை நிற்பாரான்னு நம்ம அதாவது நடக்க போகிறத வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் தான் வராங்க. மலர் வந்த உடனே அந்த விளக்கெல்லாம் கொளுத்துக்குவோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாரு மலர், நீ எதுக்காக இந்த விளக்க கொளுத்துற, நீ இந்த விளக்க கொளுத்தக்கூடாது, ஃபஸ்ட்டு நீ இப்போ இந்த இடத்த விட்டு போ, காவியா நீ வந்து கொளுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க கொளுத்துனா உங்களுக்கு என்ன, இப்போ எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மலர் அக்காவை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ நீ அக்கான்னு முடிவே பண்ணிட்டியா, அப்போது அவன் புருஷனை நீ ரெண்டாதாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிற, இப்போது அக்கா தங்கச்சிங்களாம் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையிலேயே நம்ம காவியாவும் நம்ம மலரையும் சேர்த்து வச்சு ரொம்பவே அசிங்கமாக பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன சாவித்திரி எல்லாம் நல்ல நேரத்தில் என்ன இப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிற, இப்படியெல்லாம் ஏன் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரி வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு, இங்கே பாருங்க மாமா, அவள் இந்த வீட்டு மருமகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவள் எதுக்காக இந்த வீட்டில் எல்லாமே இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நல்ல வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டிருந்த காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவங்க இந்த வீட்டு மருமக தான், இந்த மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுகிறதும் இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிறதும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுறது தான் உங்கள் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு, இங்கே பாருமா காவியா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்ற தேவையில்லையா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி யாரும் கேட்காம இருப்பாங்க, இங்கே பாருடி நீ விளக்கு கொழுத்த வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க காவியா, நீங்களே வந்து கொழுத்துங்க, நான் இந்த விளக்க நான் கொளுத்தல, நீங்கள் வந்து கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மலர், நீங்கள் எதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த விளக்க கொளுத்த மட்டும்தான் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த விளக்க கொளுத்துங்க, அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கே பயங்கர கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறது, இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுற மாட்றாங்க, இப்போது நம்ம பேசினாலையும் நம்ம பக்கம்தான் தப்பு இருக்கிற மாதிரி எல்லாரும் நம்மளை வந்து கத்த வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவியா இருந்துட்டு, என்ன மலர் பார்த்துட்டு நின்றுட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒரு விளக்க கொளுத்துங்க, நான் ஒரு விளக்க கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த விளக்க கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு விளக்கா கொளுத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐயர் வந்துட்டு மந்திரத்தை ஊதிக்கிட்டு இருக்காரு, இவங்க பாட்டுக்கு விளக்க கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. விளக்க கொளுத்தி முடிச்சுட்டு எழுந்து நிற்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சேது இருந்துட்டு, என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுங்க, என்ன பண்ணுதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், வசந்தி வராங்க. என்னடி தமிழ் ஆச்சு, என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குவோம்மா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி புடவையில் எல்லாமே ஃபுல்லாக தீயை பிடிச்சிருது. தீ பிடிச்ச உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இப்படி இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்த சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ், ஐயோ இந்த புடவை எப்படி தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தண்ணியை ஊற்றி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் கசிந்தி பையை எடுத்துகிட்டு வந்து தமிழ்ச்செல்வியோட எல்லாமே அப்படியே போத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நெருப்பையே அணிஞ்ச உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படியே கை கால் முழுக்க ஃபுல்லாகவே எரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கை கால் ஃபுல்லாகவே புண்ணு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்போ தான் இருந்துட்டு, ஐயோ கடவுளே என்னோட பேத்திக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலமை, ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சு, இங்கே பாரு தமிழ் இப்போ எப்படி இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஐயோ அப்போ அம்மாச்சி எனக்கு ரொம்ப வலிக்குது அம்மாச்சி, அங்கங்கே எரியுது அம்மாச்சி, என்னங்க என்னால் முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, நான் அப்போவே சொன்னேன் இந்த தமிழை விளக்கு கொளுத்த வேண்டாம்னு எத்தனையோ முறை சொன்னேன், யாராச்சும் கேட்டிங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய அபசகுனம் நடந்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய விபத்து ஏற்படுக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சாவித்திரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, நீ உன்னோட வாயை முடிக்கிட்டு நீ பேசாமல் இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் நான் எதுக்காக வாயை முடிக்கிட்டு இருக்கணும், நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க,
அப்படி இருந்தும் எதுக்காக அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஐயோ நீங்கள் யாரும் பேசாமல் போயிட்டு தமிழ்ச்செல்வியை காப்பாற்ற பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை நம்ம சேது இருந்துட்டு அழகா தூக்கிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோடனே தமிழ்ச்செல்வியை பார்த்த டாக்டர் வந்துட்டு, ஐயோ கடவுளே என்னாச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் இருக்காங்க? டாக்டர் இவங்க 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, புடவையில் தீ பிடிச்சி இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாக்டர் வந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. இவங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே அதாவது அந்த மருந்துக்கு அதாவது புண்ணுக்கான தேவையான மருந்து எல்லாத்தையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம தமிழுக்கு இருந்துட்டு வெயினே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எரிஞ்சிட்டதுனால எந்த இடத்துலையும் வெயினே கிடைக்க மாட்டேங்குது. இது வெயின் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, டாக்டர் என்னோட பொண்டாட்டிக்கு என்ன டாக்டர் ஆச்சு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு பதறி போய் கேட்கவும், இங்கே பாருங்க அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டுட்டோம். ஆனால் அவங்களுக்கு இப்போது ட்ரிப்ஸு தேவைப்படுது. அதனால் அவங்களுக்கு இப்போது நாங்கள் அதாவது லைனே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ்ச்செல்வி உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களா நம்ம